இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி தற்போது நடக்க இருக்கிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஏற்கனவே 4 போட்டிகள் நடந்து முடிந்துள்ளது. அந்த 4 போட்டிகளில் 2 போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் 1 போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்துள்ளது. ஆகவே இதுவரை பார்த்தால் 2-1 என்ற கணக்கில் இந்த தொடரில் இங்கிலாந்து அணிதான் முன்னிலையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அடுத்து நடக்க இருக்கும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஒருவேளை இந்த போட்டியில் இந்திய அணி தோற்றுவிட்டாலோ அல்லது டிரா செய்தால் கூட இந்த தொடரை இழந்துவிடும். ஆகவே இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றால் மட்டும்தான் 2-2 என்ற கணக்கில் இந்த தொடரை சமன் செய்ய முடியும் இந்திய அணியால். அதே சமயம் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் கூட இல்லை. குறைந்தபட்சம் இந்த போட்டியை டிரா செய்தாலே இங்கிலாந்து அணி இந்த தொடரை கைப்பற்றிவிடும். இப்படி இருக்கும்போது இந்த தொடரை கைப்பற்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் இங்கிலாந்து அணிக்குத்தான் இருக்கிறது. ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதற்காக விளையாடும் அணியை விட டிரா செய்வதற்காக விளையாடும் அணி கண்டிப்பாக போட்டியை டிரா செய்துவிடும். ஆகவே அதன் அடிப்படையில் இங்கிலாந்து அணி இந்த போட்டியை எப்படியாவது டிரா செய்துவிட்டு இந்த தொடரை கைப்பற்றி விடலாம் என்ற மனக்கோட்டை கட்டி வந்தது. ஆனால் தற்போது வந்த ஒரு அப்டேட் என்பது இங்கிலாந்து அணியின் ஆசையில் மண்ணள்ளி போடும்படியாக அமைந்துவிட்டது. ஆமாங்க, அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இந்த 5வது டெஸ்ட் போட்டி நடைபெறப் போகும் மைதானம் இங்கிலாந்து நாட்டில் இருக்கும் ஓவல் மைதானமாகும். இது பிரபலமான மைதானம். இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் பொதுவாகவே இதற்கு முன்பெல்லாம் பந்துவீச்சுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஆனால் கடந்த சில மாதங்களாக மட்டும் இந்த ஓவல் மைதானம் என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறிவிட்டது. அதுவும் இதே மைதானத்தில் சில நாட்களுக்கு முன்பு இங்கிலாந்து உள்ளூர் அணியில் விளையாடும் போது, அதாவது கவுண்டி கிரிக்கெட் என சொல்லப்படும் இந்த தொடரில் இங்கிலாந்தின் சர்ரே என்ற அணியும் துர்காம் என்ற அணியும் மோதியது. இப்படியாக நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான போட்டியில் இந்த இரு அணிகளும் சேர்ந்து இந்த ஒரே டெஸ்ட் போட்டியில் மொத்தமாக 1444 ரன்கள் வரை குவித்திருந்தது. எப்படி? 1444 ரன்கள். மேலும் இந்த போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் ஒரு அணி 842 ரன்கள் வரை தனியாக குவித்திருக்கிறது. அதுவும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் டெஸ்ட் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் முன்பொரு காலத்தில் 1930வது வருட காலகட்டங்களில் தென்னாப்பிரிக்க அணியும் இங்கிலாந்து அணியும் விளையாடிய டெஸ்ட் போட்டி ஒன்றில் இரு அணிகளும் சேர்ந்தே அதிகபட்சமாக 1981 ரன்கள் எடுத்திருந்தது. அதுவும் இந்த போட்டியில் 5 நாட்கள் என்ற கணக்கெல்லாம் கிடையாது. ஏனென்றால் அந்த காலத்தில் நேரம் நாட்கள் என்றெல்லாம் விதிமுறைகள் இல்லாமல் இரு அணிகளும் வெற்றி தோல்விகளை அடையும் வரை விளையாடி கொண்டே இருக்கலாம். இதை டைம்லெஸ் டெஸ்ட் போட்டி என்று கூறுவார்கள். அதுவும் இந்த ஒரு டெஸ்ட் போட்டி 12 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றது. ஆகவே அப்படிப்பட்ட போட்டியிலேயே இரு அணிகளும் சேர்ந்து 1981 ரன்கள் தான் அதிகபட்சமாகவே எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த கால மாடர்ன் கிரிக்கெட்டில் இங்கிலாந்தின் கவுண்டி கிரிக்கெட் அணிகள் சேர்ந்து அதுவும் 5 நாட்கள் டெஸ்ட் போட்டியில் 1444 ரன்கள் அடித்திருப்பது என்பது உண்மையிலேயே அதிசயமான விஷயம்தான். ஆனால் இந்த அதிசயமான விஷயம்தான் இப்போது இங்கிலாந்து அணிக்கு யமனாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் இரு அணிகளும் சேர்ந்தே 1444 ரன்கள் எடுக்கும் அளவுக்கு இந்த ஓவல் மைதானத்தின் பிட்ச் என்பது பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருப்பதை உணர்த்துகிறது. ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரையில் எப்போதுமே பேட்டிங்கில் பலம் வாய்ந்த அணியாகும். குறிப்பாக இந்திய அணியை வெளிநாடுகளில் வீழ்த்த வேண்டுமென்றால் எதிரணி பந்துவீச்சில் பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்திய அணியை வெளிநாடுகளில் வீழ்த்த முடியும். அதுவும் போட்டி நடைபெறும் மைதானம் என்பது பந்துவீச்சிற்கு சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வெளிநாடுகளில் இந்திய அணியை எதிரணிகளால் வீழ்த்த முடியும். உதாரணத்திற்கு கடந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் கூட, அதாவது நடந்து முடிந்த 4வது டெஸ்ட் போட்டியை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த போட்டி நடைபெற்ற மைதானம் என்பது இந்திய அணிக்கு சுத்தமாக ராசி இல்லாத மைதானமாகும். ஆனால் இந்த மைதானத்தின் தன்மை என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறியது. அதுவும் இந்த போட்டி தொடங்கி கிட்டத்தட்ட 1½ நாள் கழித்து இந்த பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறியது. அப்படி பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறியதால் தான் தோற்க வேண்டிய இந்த போட்டியில் இந்திய அணி சூப்பராக விளையாடி டிரா செய்தது. அதுவும் 4வது மற்றும் 5வது நாள் என
மொத்தமாக 2 நாட்களிலும் பேட்டிங் செய்து வெறும் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து பேட்டிங்கில் சரித்திரம் படைத்து இந்த போட்டியை டிரா செய்திருந்தது இந்திய அணி. ஆக இதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் வலுவான பேட்டிங் தாங்க. இந்திய அணியை பொறுத்தவரையில் எப்போதுமே பேட்டிங்கில் சிறப்பாக செயல்படக்கூடிய அணி. அப்படி இருக்கும்போது இந்த 5வது டெஸ்ட் போட்டி நடைபெறும் இந்த ஓவல் மைதானம் முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கிறது. அதுவும் 2 உள்ளூர் அணிகள் சேர்ந்தே 1444 ரன்கள் எடுக்கும் அளவுக்கு பேட்டிங்கிற்கு தாறுமாறாக நன்மை செய்யும் அளவுக்கு இந்த ஓவல் மைதானம் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பிச்சில் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்த முடியுமா என்று கேட்டால் வீழ்த்தவே முடியாதுங்க. அதற்கு காரணம் நடந்து முடிந்த 4வது டெஸ்ட் போட்டியில் 2 நாட்கள் பேட்டிங் செய்தே வெறும் 4 விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருந்தது இந்திய அணி. அப்படி இருக்கும்போது இந்த மைதானத்தில் மொத்தமாக 5 நாட்களையும் இந்திய அணியே பேட்டிங் செய்தாலும் கூட இந்திய அணியை எதிரணியால் ஆல் அவுட் ஆக்க முடியாது. இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக தோற்காது என்பதை இப்போதே உறுதியாக சொல்லிவிடலாம். ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால் இந்த பிட்ச் என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருப்பதால் இந்த போட்டி டிராவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில்தான் இந்திய அணி கொஞ்சம் திறமையாக செயல்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானங்களில் இந்திய அணியின் வெற்றி சதவீதம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னதான் பிச்சின் தன்மை என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தாலும் இந்திய அணியிடம் சுழற்பந்து என்ற ஆயுதம் இருக்கிறது. ஆகவே எப்படிப்பட்ட பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானமாக இருந்தாலும் அத்தகைய மைதானங்களில் கூட சுழற்பந்து வீச்சை சமாளிப்பது கஷ்டம்தான். அதிலும் நம்முடைய இந்திய அணியில் இப்போது சைனாமேன் என அழைக்கப்படும் குல்தீப் யாதவ் இருக்கிறார். இவரின் பந்து வீச்சு என்பது பேட்டிங் பிச்சுகளில் கூட நன்றாகவே எடுபடும். அதனால்தான் கடந்த 2 நாட்களாக வலை பயிற்சியில் குல்தீப் யாதவை தீவிரமாக தயார் செய்து வருகிறார் கௌதம் காம்பீர். ஆகவே சுழற்பந்து வீச்சை பலமாக கொண்டு இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்கினால் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி என்பது சுலபம்தான். அது மட்டுமில்லாமல் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரையில் காலமாகவே சுழற்பந்து வீச்சுக்கு திணறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த 5வது டெஸ்ட் போட்டி நடைபெறப் போகும் மைதானம் பேட்டிங்கிற்கு மிக மிக சாதகமான மைதானம் என்ற அடிப்படையிலும் அதேபோல இந்த மைதானத்தில் சுழற்பந்து வீச்சு என்பது ஓரளவுக்கு எடுபடக்கூடிய சூழல் இருப்பதாலும் அதற்கு தகுந்தது போல இந்திய அணியில் குல்தீப் யாதவும் இருப்பதாலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி சதவீதம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இதன் காரணமாக இத்தகைய சில விஷயங்கள் இந்திய அணிக்கு சாதகமாக இருப்பதால் தான் இப்போது இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த 5வது டெஸ்ட் போட்டி மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது வந்த மற்றொரு அப்டேட்டின்படி ஜாஸ்பிரிட் பும்ரா இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் பங்கு பெற மாட்டார் என்ற தகவல் உறுதியாகி இருக்கிறது. இவர் இல்லாததால் முகமது சிராஜுக்கும் ஓய்வு கொடுக்க முடியாது. ஆகவே ஜாஸ்பிரிட் பும்ரா இல்லாமல் தான் இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்கப் போகிறது. இதனால் இந்திய அணிக்கு ஜாஸ்பிரிட் பும்ராவின் ஒத்துழைப்பு இல்லாமல் போனாலும் கூட அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் இதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. ஏனென்றால் இந்த தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி ஒரு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி வெற்றி பெற்ற போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ரா பங்கேற்கவில்லை. அதாவது ஜாஸ்பிரிட் பும்ரா ஆடம் 11இல் இல்லாத போட்டியில்தான் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அந்த ஒரு பார்வையில் பார்த்தால் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் ஜாஸ்பிரிட் பும்ரா இல்லாமல் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதை இது உணர்த்துகிறது. அதே சமயம் பும்ரா போன்ற நட்சத்திர பவுலர்கள் இல்லை என்றால் அது இங்கிலாந்து அணிக்கு கூடுதல் நம்பிக்கையாக மாறிவிடும். ஆனால் இந்த கூடுதல் நம்பிக்கையே சில நேரம் இவர்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாக அதிகமாகி இன்னும் அதிரடியாக விளையாட வேண்டும் என நினைத்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுப்பதற்கும் இங்கிலாந்து அணிக்கு அதிகமாக வாய்ப்பிருக்கிறது. ஆக மொத்தம் பும்ரா இல்லை என்றாலும் கூட இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வது போல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. ஆகையால் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.